வேதத்தில் நம்ம பார்க்குறோம், கேட்கிற எல்லாருக்கும் கடவுள் வந்து கொடுக்குறாரு, கேட்டதை தர்றாரு. விசுவாசத்தோடு கேட்கணும், அவருடைய சித்தப்படி கேட்கணும், அவர் கொடுக்குறாரு. வாங்கிக்கிறாங்க பிள்ளைங்க. ஆபிரகாம் கேட்குறான், பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே அவனு கேட்குறான். ஈசாக்கு கேட்குறான், யாக்கோபு கேட்குறான், சகரியா கேட்குறான், அண்ணாள் கேட்குறா. அத்தனை பேர் கேட்குறாங்க, அத்தனை பேருக்கும் அவர் கொடுக்குறாரு. ஆனால் இந்த கேட்டு பெற்றுக்கொள்கிறதுலேயே ஒரு விதம் இருக்கு. அவன் எதிர்பார்த்துருக்கவே மாட்டான். இப்போ நான்லாம் ஏதாவது ஒன்று வீட்டில் கேட்டேன்னா எங்கள் அப்பா வந்து பார்க்குறான்டா செய்கிறான்டான்னு நான் எதிர்பார்க்காத சமயத்தில் எனக்கு கிடச்சிடும், கொடுத்துருவார். கேட்பேன், பட் இது எங்கே இவர் வாங்கி தர போகிறாருன்னு நினைப்பேன். எதிர்பார்க்காதது கிடச்சிரும். ஒரு ஜாக்பாட் அடித்த மாதிரி இருக்கும் எனக்கு. அந்த மாதிரி ஒருத்தன் ஜாக்பாட் அடிக்கிறான். அதுவும் கடைசி காலத்தில் டைமில் கேட்குறான். ஜாக்பாட் அடிக்குது வந்து இந்த கேட்டதில் ஜாக்பாட் அடித்தவன் ஒருத்தன் தான் நான் நினைக்கிறேன். யாருங்க இது? அவனுக்கு தெரியும் நம்மளுக்கு எதுவுமே அருகதை இல்லைன்றது தெரியும். பக்கத்தில் கூட்டாளிக்கிட்ட கூட சொல்கிறான், நம்ம தப்பு செஞ்சிட்டோம்டா, நம்ம தண்டனை அனுபவிக்கணும் அவனுக்கு தெரியும். ஆனாலும் ஒரு ஆசை. ஏசாமியை பார்க்குறான், இவர் எந்த தப்பும் செய்யாமல் இந்த மாதிரி நம்ம கூட வந்து மாட்டிக்கிட்டாரா என்ன அவன் நினைக்கிறான். ஆனால் அவன் விசுவாசிக்கிறான், இவர் பரலோகம் தான் போகிறாருன்றது அவனுக்கு ஆணித்தரமாக அவனுக்கு வெளிப்படுது. விசுவாசிக்கிறான். அந்த விசுவாசத்தில் நம்ம சும்மா கேட்டு பார்ப்போமே, நம்மளும் கிடைச்சா லாபம் கேட்டு பார்ப்போமேன்னு சொல்லிட்டு கடைசி டைமில் ஒரு அட்டம் அடிக்கிறான். ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்துக்கு வரும்போது, வந்தால்னு கூட அவன் சொல்லல, வரும்போது நீர் என்னை நினைத்தருள்ன்றான். அங்கே தான் விசுவாசம். அந்த ஒரு புள்ளியில தான் அவன் ஜாக்பாட் அடிக்குது. அவனுக்கு இன்றைக்கே நீ என்னோட பரதேசியில் இருப்பாய். ஜாக்பாட் அடிச்சு அவன் ஒருத்தன் தாங்க. இதை படிக்கும்போது எனக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜாக்பாட் அடிக்குமா நம்மளுக்குன்னு ஒரு நினைப்பு வருதுங்க.